வணக்கம் நண்பர்களே. வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. என்னோட வேலை காரணமாகவும் மாசி மாதம் அம்மாவோட மாசி அமாவாசை வந்து நம்ம கோயிலில் மகா திருவிழா நடந்துச்சு. அமாவாசை கொள்ளைன்ற மகா திருவிழா நடந்துச்சு. அதனால் வந்து இந்த திருவிழா விஷயம் 2வது விஷயம் கும்பாபிஷேகம் தான் பண்ணோம். அப்படியே வந்து திருவிழா நடந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. நிறைய பேர் கால் பண்ணீங்க, ஐயா வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லி கால் பண்ணீங்க. கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் இது இல்லை. இன்றைக்கி நம்ம சிசியர் வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தார். அவருக்கு வந்து மோகினியோட பூஜை கேட்டிருந்தார். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மோகினி வந்து அதுக்குரிய யந்திரம் காரியத்தகடு. காரியத்தகட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோகினியோட விக்கிரகம் வச்சுருக்கோம். இதை பாருங்கள், காரியத்தகடு. இந்த காரியத்தகட்டுக்குள்ளே வந்து உங்கள் மோகினியோட உருவம். இந்த உருவத்தில் என்னென்னா அந்த மோகினிக்கு தேவைப்பட்ட கருமை, அஷ்டபந்தனம், சில முக்கியமான வேர்களை வச்சு அந்த மோகினியோட உருவம் பிடிச்சிருக்கு. இந்த மோகினி என்ன வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, இன்றைக்கி நிறையா பேர் வந்து ஐயா எனக்கு தொழில் வந்து எனக்கு கொஞ்சம் நடக்கலை, அதே மாதிரி வந்து எனக்கு கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்கோம், 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சில நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இப்படிப்பட்டவங்க எங்களை தேடி வரீங்க. இப்போ வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காண்டி எங்களை தேடி வரீங்க. அப்போ நாங்கள் அந்த வசிய இயந்திரங்கள் போட்டு வசிய பூஜைகள் பண்ணி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். அப்படி கொடுத்துருக்கும்போது நீங்கள் எது தேவையோ அதுக்காண்டி தான் எங்கிட்ட வந்திருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இப்போ இதே இதில் நீங்கள் நேரடியாக வந்து இப்போ இந்த மோகினி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்களே தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்க முடியும். உங்கள் கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே சரி செய்ய முடியும். சர்வ ஜனங்களும் உங்களை கண்டவசம் ஆக முடியும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் இந்த தேடி வந்திருக்கீங்க. இந்த பாருங்கள், இந்த எந்திரம் போட்டிருப்பேன். இது வந்து தொழில் வியாபார சக்கரங்களுக்காண்டி போட்டிருக்கேன். இப்போ இந்த எந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அது கடையில் வைக்கிறக்காண்டி வச்சுருக்காங்க. கடையில் வைக்கிறக்காண்டி நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கடையில் வச்சுருக்கேன்னா அங்கே வந்து ஜனங்கள் போகத்தான் செய்வாங்களே தவிர அந்த கடைக்கு ஆளுங்க தேடி வருவாங்க தான் தவிர அங்கே இருக்கக்கூடியவங்களை வந்து உங்கள் பேச்சு திறமையினாலும் அவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு எந்திரங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த முகத்தில் ஒரு பொலிவு வரும். பொலிவு இருந்தால் தான் நம்ம ஜனங்கள் யாரும் நம்மளை தேடி வருவாங்க. அப்போ இந்த நேரடியாக இந்த மோகினி எடுத்து நம்ம வழிபடும் போது சகல ஆண்களும் சகல விதமான பெண்களும் சகல விதமான ஜீவராசிகளும் உங்களுக்கு அடிமையாகும். ஏன்னா அந்த மோகினியோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வசியம், மோகனம், ஆக்ரோஷம், இந்த 3மே அந்த மோகினி நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஆண்டி எங்கிட்ட வரீங்க. அதே நபருக்கு நாளைக்கு தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லும்போது எங்களை மறுபடியும் நீங்கள் தேடி வந்து தான் ஆகணும். இதே இந்த மோகினி எடுத்து நீங்களே பூஜைகள் பண்ணி நீங்களே சித்தி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்னைக்கும் நான் இல்லை, நீங்கள் எந்த ஒரு மந்திரவாதியும் தேட தேவை. அப்போ இதுக்கு வந்து இந்த மோகினி நல்ல ஒரு இது. இந்த மோகினியோட சித்தி என்பது அக்யூரேட்டாக சொல்லலாம், வெறும் 21 நாளில் சித்தி. இந்த மந்திரவாதி சொன்னவங்களுக்கு 48 நாள் 50 நாள் கிடையாது, 21 நாளில் இந்த மோகினி கண்டிப்பாக சித்தி ஆகும். இந்த மோகினியை வச்சு மறுபடியும் சொல்கிறேன், வசியம், மோகனம், ஆக்ரேஷனம், இந்த 3மே செய்யலாம். சர்வ ஜனங்களும் வசியப்படுத்தலாம். கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயமும் நம்ம வசமாகும். நம்ம முகத்தில் வந்து சில பொலிவுகள் உண்டாகும். பணங்காசு சம்மந்தப்பட்டதும் வரும். ஏன்னா மோகினி வந்து விஷ்ணுவோட அம்சம் இல்லையா? விஷ்ணுவோட அம்சனால இவரனால வந்து ஏன்னா விஷ்ணுவோட அம்சம் மோகினி வந்து விஷ்ணுவோட அம்சனால அந்த மோகினிக்கு கால்பாதம், விஷ்ணுவுக்கு கால்பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மகாலட்சுமி. அப்போ அந்த மோகினிக்கும் கால்பாதம், நம்ம மோகினி பூஜை பண்ணும்போது என்றைக்குமே கால்பாதத்தில் தான் நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகள். சில குங்குமம் போகிறோம்னா கால்பாதத்தில் போகும். சில மந்திரவேதம் பார்த்தா தூக்கி மண்டையில் போட்டு போய் வா. மோகினி அன்பான தெய்வம், சரிங்களா? விஷ்ணுவோட அம்சனால மோகினி சுத்த சைவ தெய்வம். அப்படின்னும் போது நம்ம அது முறைப்படி ஆரம்ப விதிப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க, பொறி, கல்கண்டு, பால் இந்த பண்ணிக்கிட்டு விஷயங்களை வச்சு தான் அழைக்கணுமே தவிர சில பேர் அப்படியே சேவலை கடிச்சுக்கிட்டு ஊயின்னு கத்துறது செய்கிறது இருக்குது. இதுலேயே மோகினியோட விஷயங்கள் 2 இருக்குது. மோகினி பேய் என்பது வேற, அது உக்கிரமானது. இதே மோகினி வந்து நம்ம ரத்தத்தை கொடுத்து அது பேயாக மாற்றி அனுப்புறது தான் மோகினி பேயின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனால் நம்ம வழிபடுற மோகினிகள்லாம் சைவம், அதை சைவம் என்று சொல்ல கூட அதர்வன முறைப்படி வழிபட்டாலும் இந்த மோகினி வந்து சாந்தமான மோகினி. என்றைக்குமே வந்து ஒரு சில வசிய மோகனம் பண்ணும்போது அது சாந்தமாக தான் பண்ண முடியுமே தவிர ரத்தத்தை அடுத்து சேவலை கடிச்சு துப்பி நீ அதை செய்யி இதை செய்யுன்னு சொல்லலாம், அது எப்படி விகாரமாக இருக்கும். அப்போ அது சாந்தமாக சொன்னேன். ஏன்னா வசியம் என்பது ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி. அந்த ஈர்ப்பு நடக்கணும்னா அந்த ஈர்ப்புக்கு தேவைப்பட்ட நல்ல காரியத்தை தான் வைக்கணும். அதை விட்டுட்டு சேவலை அறுத்துக்கிட்டு இதை செய்ய அதை செய்யுன்னு சொல்லி நிறைய மந்திரவாதியும் செய்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்டு யாரும் சொல்லக்கூடாது. அதனால்
இந்த மோகினி எடுத்தால் வெறும் 21 நாள் சித்தி. இந்த மோகினி விட்டு தனக்குத்தானே அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரி செய்ய முடியும். சில பேர் சொல்லுவாங்க இந்த மோகினி வழிபட்டால் விந்தணுக்கள் வெளியே வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதை விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோகினி வழிபடும் போது நம்மளுக்கு சூடு வந்து அதிகமாகும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு முறையில் சில கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சில இந்த வெட்டி பேர்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இது பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம், மோகினி வெளிப்படும் போது விந்து தன்னைத்தானே வெளியேற்றுது அப்படின்னு சொன்னால், இது யாரும் சொல்லாத சும்மா துளசியோட வேர் எடுத்து வாயில போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த மோகினி வந்து நம்ம உடம்பு விட்டு விந்து வெளியேற்றுது அப்படின்னு சொன்னால், அந்த விந்துகளை வெளியேற்ற விடாத அளவுக்கு இந்த துளசி வாயில போட்டோம்னா வெளியேற்றாது. துளசியோட வேர் எடுத்து வெள்ளிக்கிழமை சாவு நிறுத்தி பண்ணி காப்பு கட்டி உயிர் கொடுத்துட்டு அந்த மோகினி வந்து அதிகமாக வந்து கனவுல வந்து அதாவது தவறான ஒரு கனவு கொடுக்குது, ஒரு தாம்பத்திய விஷயங்கள்லாம் பண்ணுது, எனக்கு வந்து அதனால அதிகமாக வந்து வெளியேறுது அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை துளசியோட வேர் எடுத்து அதுக்கு நல்ல சாவு நிறுத்தி பண்ணி உயிர் கொடுத்து அதை எடுத்து வாயில போட்டு அடைக்கிட்டீங்கன்னா அந்த மோகினினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வராது. இது சத்தியமாக நடக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த மோகினி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்மளோட சிசியர் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா நம்ம இது வந்து என்னுடைய 4வது தீட்சை. எடுத்த 4 தீட்சையுமே, அதாவது எடுத்த 3 தீட்சையுமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. உங்கள் பிரசன்னம் பார்த்து நீங்கள் வந்து மோகினியோட உபாசனை எடுக்கலாங்கிற மாதிரி உத்தரவு வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு தீட்சை கொடுக்க போறீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இந்த தீட்சையும் பரிபூர்ணமாக சித்தியாகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது, சந்தோஷங்க ஐயா. அதாவது அதான் சொல்கிறேன், நம்ம கோயிலில் வந்து 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தனே வந்து ஒரு மந்திரவாதிக்கு வந்து எடுத்தனே வந்து நான் தீட்சை கொடுக்குறது, எடுத்தனே வாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட தெய்வத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் கிடையாது. நம்ம சாதகத்தோட கட்டம் பார்ப்போம். இந்த கட்டத்தில் வந்து மாந்தி வந்து எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்றத பார்த்து இவங்க பூர்வ புண்ணியத்தில் வந்து இவங்களுக்கு இந்த தொழில் பண்ணுறதுக்கு சரியாக. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சித்தி எடுத்து எனக்கு சித்தி ஆகலை, தெய்வங்களுக்கு சித்தி ஆகலை, எனக்கு நான் அதை பண்ணேன் சித்தி ஆகலை, இதை பண்ண சித்தி ஆகலைன்னு சொல்லக்கூடிய என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாந்தி என்ற ஒரு கிரகம் அதோட தன்னோட கட்டகத்தில் இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். மாந்தி என்ற ஒரு கிரகம் வந்து தன்னுடைய கட்டகத்தில் வந்து அந்த மாந்தி என்ற கிரகம் இருக்குதா? ஆமாம், மாந்தி என்பது தான் அந்த மாந்திரியத்துக்கு அடிப்படையான ஒரு கிரகங்கள். அப்போ வந்து இந்த 12 கட்டத்தில் வந்து அந்த மாந்தி என்பது எந்த கட்டத்தில் இருக்குன்றதை நான் சும்மா வச்சிருக்கேன். அந்த கட்டத்தை பார்க்கணும். அந்த கட்டத்தில் பார்த்து அது வந்து அது இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகை செய்ய தகுதியான அந்த கட்டத்தில் இருந்துச்சுனால் அவங்க கண்டிப்பாக இந்த மாந்திரிகத்துக்குள்ளே வந்தாங்கன்னா 99% அவங்க செய்ய முடியும். ஆனால் இவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஜென்மமே கிடையாது. ஆனால் மாந்தி என்ற கிரகம் வந்து அந்த மாந்திரிகை செய்யக்கூடிய கட்டத்தை விட்டு வேறு கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் பலிதமாகும். நம்ம கோயிலில் வந்து ஜாதகத்தின் அடிப்படையாகவும் பிரசன்ன முறைகள் பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம கோயிலில் பிரசனம் முக்கியம். தேவ பிரசனம் பார்க்குறோம். இந்த தேவ பிரசனத்தில் வந்து அந்த அவங்களுக்கு முதல் ஆரம்பத்தில் என்ன தெய்வம், 2வது என்ன தெய்வம், 3வது என்ன தெய்வம் அப்படின்றது பிரசனம் மூலியமாக தான் நம்ம எல்லா விதத்துக்குமே தீட்சை தரமே தவிர எடுத்தோடனே வா எனக்கு இந்த தெய்வம் வேணும் அந்த தெய்வம் வேணுன்றவங்களுக்கு நம்ம பண்ணுறது கிடையாது. அப்படி கேட்டால் நம்ம தந்துடும். அது கூட வரைக்கூடிய லாபமும் நஷ்டமும் அவங்க நஷ்டம் போகிறாங்க. முறைப்படி நம்மக்கிட்ட சித்தி எடுக்கிறவங்களுக்கு முறைப்படி மாந்திரிகத்தை அடிப்படையாக கற்றுக் கொடுக்குறோம். சரியாக பிரசன முறைகள், ஜாதகத்தோட அமைப்பு. ஏன்னா 12 கட்டத்தில் வந்து மாந்தி என்பதுக்கு வந்து ஒரு மாந்திரிகத்துக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான அடிப்படையான ஒரு கிரகங்கள். அந்த மாந்தி என்பது அதோட சொந்த வீட்டில் இருந்தால் தான் நம்ம மாந்திரிகம் செய்ய முடியுமே தவிர அது அந்த 12 கட்டத்தில் வந்து அவரோட சொந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டில் இருந்தால் நம்ம மாந்திரிகம் செய்கிறது விருத்தி ஆகாது. சில பேர் வந்து தீட்சை எடுத்து வீணாக இருக்கும். இதுதான் அடிப்படை. நல்லது. ஏன்னா வீடியோ போடலைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனால சொன்னேன். அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். நன்றி.